ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம். யாருடைய நிலம் தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மனுடைய நிலம். அது திருடனது யாரு? திருடன் கிடையாது, வெளியாள் கிடையாது. கவர்மெண்ட் சீல் வைக்கக்கூடிய கைகள், பட்டா போடுற கைகள், பத்திரம் பதிவு பண்ணக்கூடிய கைகள், முன்னிருக்க பின்புறம் ஒரு சில அரசியல் கைகள், அரசியல் கட்சிகள். ஆமா, அதே கைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்க போறேன். கடவுள் பேர்ல இருக்கிற சொத்தையே இந்த சிஸ்டம் காப்பாற்ற முடியலன்னா உங்க வீட்டு பட்டாவுக்கு நம்ம வீட்டு பட்டாவுக்கு என்ன கேரண்டி? இந்த கேள்விக்கு பதில் வீடியோவுடைய கடைசியில நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு கணக்கு போட போறோம். அந்த கணக்கை நீங்க கேட்டா ஒரு நிமிஷம் அப்படியே மியூட் ஆகி போயிடுவீங்க. அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ், உங்களை 96 வருஷத்துக்கு பின்னாடி நான் கூட்டிட்டு போறேன். 1930 சென்னை சைதாப்பேட்டை சார் பதிவாளர் ஆபீஸ். ஒரு பெண்மணி உள்ள வர்றாங்க. அவங்க பேரு துரைராணி, புதுக்கோட்டை ராஜ குடும்ப ராணி. கையில ஒரு உயில் வச்சுட்டு வர்றாங்க, வில் டாக்குமெண்ட். அதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? மதுரை சொக்கி குளத்துல இருக்கிற அசோத விலாஸ் பங்களாவும் அதை சார்ந்த தோட்டமும் இனிமே மீனாட்சி அம்மனுக்கும் கல் அழகருக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பங்களாவை வாடகைக்கு விடணும். அந்த வாடகை பணத்துல தினமும் அம்மனுக்கு பூஜை நடக்கணும், அவ்வளவுதான். ஆனா அந்த அம்மா அதோட நிறுத்தல. உயில்ல 3 பூட்டு போட்டாங்க, 3 லாக்கு போட்டாங்க. 1 விற்கக்கூடாது, 2 அடமானம் வைக்கக்கூடாது, 3 உரிமை மாற்றக்கூடாது. 1930 ஒரு பெண் 2026 வரப்போற திருட்டை, இவர்கள் செய்ய போற ஊழலை கணிச்சு எழுதின 3 வரிகள். புதுக்கோட்டை ராஜகுமாரர் தட்சிணாமூர்த்தி துரைராஜா துரைராணி கட்டளைன்னு அது ரெஜிஸ்டர் ஆச்சு. 86 வருடம் அந்த பேப்பர் அமைதியாக இருந்துச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அம்மனுக்கு பூஜை டெய்லி நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்துச்சு 2016 ஜூன் 24. ஒரு சில பேர் இந்த நிலத்துக்கு பட்டா போட்டு கேட்டு வருவாய்த்துறைக்கு விண்ணப்பம் போடுறாங்க. யோசிங்க, கோவில் பேர்ல 86 வருஷமா இருக்கிற நிலம். விண்ணப்பம் வந்தா என்ன பண்ணணும்? கிழிச்சு போடணும். ஆனா எஃப்ஐஆரின் படி என்ன நடந்துச்சு தெரியுமா? மதுரை வடக்கு தாலுகா தாசில்தாரர் அன்பழகன் அப்படிங்கிறவரு கோயில் பேர்ல இருந்த நிலத்தை சொத்துரிமையை நீக்கிட்டு ராமாயி ஆயியார் உட்பட 9 பேருக்கு பட்டா மாத்தி கையெழுத்து போட்டு கொடுக்கிறார். ஒரே ஒரு கையெழுத்து, கடவுள் நிலம் பிரைவேட் நிலமா மாறுது. கோவில் நிர்வாகம் உடனே இதுக்கு ஆட்சேபனம் சொல்லுது. விசாரணை நடந்துச்சு. அந்த நேரத்தில் இருந்த விஓ அரசன் என்பவர் சஸ்பெண்ட் ஆனார். தாசில்தாரர் அன்பழகன் மேல இந்த துறை ஒரு விசாரணையும் போட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையும் பரிந்துரை பண்ணப்பட்டுச்சு. சரி, அதுக்கான தண்டனை என்ன ஆச்சுன்னு நீங்க பார்க்கணும். சஸ்பெண்ட் ஆன விஏஓ அரசன் இப்ப மதுரை மேற்கு தாலுகாவில் வருவாய் ஆய்வாளரா இருக்கிறார். விசாரணை செய்யணும் அப்படின்னு பரிந்துரைக்கப்பட்ட அன்பழகன் ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷன் ஆகி இப்போ டிப்யூட்டி கலெக்டர் ஆகி ராமநாதபுரம் கலெக்டருடைய நேர்முக உதவியாளரா இருக்கிறார். என்ன பிரிவுக்கு தெரியுமா? லேண்ட், நிலம். திரும்ப ஒரு தடவை நான் சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கோவில் நிலம் மாத்தினதாக விசாரிக்கப்பட்ட ஒரு ஆபீசருக்கு நிலத்தை பார்க்கக்கூடிய ஒரு பொறுப்பையே கொடுக்கப்பட்டிருக்கு. இது தனிநபர் தவறா இல்ல ஒரு சிஸ்டத்துடைய தவறா? இந்த கேள்வியை நீங்க தெளிவாக பிடிச்சு வச்சுக்குங்க. ஏன்னா அதை பற்றி நம்ம கடைசியில பேசுவோம். இப்போ முறைப்படி கதை இதுல முடிஞ்சிருக்கணுமா இல்லையா? முடியல. ஆர்டிஓ ஆபீஸ் அந்த பட்டாவை ரத்து பண்ணி திரும்ப கோவில் பேர்லயே பட்டா போட்டு உத்தரவு போடுறாரு. கோவில் நிர்வாகம் நீதிமன்றம் போய் தடை உத்தரவு வாங்குறாங்க. கோர்ட் ஆர்டர் இருக்கு அப்படின்னா கதை முடிஞ்சதுல. ஆனா முடியல. இங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி மாறுது. 2018 ஆகஸ்ட் 11 ஏற்கனவே இருந்த அந்த கோர்ட் ஆர்டரை மறைச்சிட்டு திரும்பவும் பட்டா மோசடி நடக்கு. இந்த தடவை 10 பேருக்கு. யார் யார் தெரியுமா? புதுக்கோட்டை கரம்பங்குடி ராமாயி ஆய்யார் அப்படின்னு ஒரு ஆள், தஞ்சாவூர் செந்தமிழ் செல்வி அப்படின்னு ஒரு ஆள், புதுக்கோட்டை மச்சுவாடி முத்துராமணி அப்படின்னு ஒரு ஆள். மதுரை நிலத்துக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சரி, எஃப்ஐஆர்ல ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு எஃப்ஐஆர் எடுத்து பார்த்தா ஒரு சம்பந்தமுமே கிடையாது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொன்னது ஒரு ட்ரெய்லர் தான். படம் இப்பதான் ஆரம்பிக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிலம் இருக்கிறது மதுரை. ஆனா 2021 ஏப்ரல் 16 இந்த நிலத்துக்கான பவர் டாக்குமெண்ட் எங்க பதிவாச்சு தெரியுமா? தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு சார் பதிவாளர் அலுவலகம்.
மதுரையிலிருந்து 130 கிலோமீட்டர் தள்ளி மதுரை நிலத்துக்கு தூத்துக்குடியில பதிவா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா சொந்த ஊர்ல பதிவு பண்ணா கேள்வி வரும், தூரத்துல பண்ணா கேள்வியே வராது. அங்க சார் பதிவாளர் அனந்தராமன் மூலமாக உசிலம்பட்டி இளையராஜா, திருவள்ளுவர் அனீஷ்னு 2 பேர் பேர்ல பவர் பத்திரம் பதிவாகுதுன்னு வழக்குல இப்ப சொல்லப்பட்டிருக்கு. அதே வருடம் ஜூலை 19 இன்னொரு மாவட்டம் திண்டுக்கல் வடமதுரை சார் பதிவாளர் ஆபீஸ், அங்க நில அடமான பத்திரம் உயில் என்ன சொல்லிச்சு தெரியுமா? அடமானம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா இவங்க அதே தான் பண்றாங்க. யார் பேர்ல? இளையராஜாவுடைய மனைவி கவிதா அப்படிங்கிற ஒரு ஆள் பேர்ல, அனீஷோட சகோதரர் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு ஆள் பேர்ல, திண்டுக்கல் காளிக்குமார் அப்படின்னு இன்னொரு ஆள் பேர்ல. கவனிச்சிங்களா? மனைவி சகோதரர் அப்படின்னு இந்த சார் பதிவாளர்களா இருக்காங்க பாத்தீங்களா? அவங்கள தவிர அவங்க குடும்ப ஆட்கள் பேர்ல ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை உருவாக்கி கோயிலுக்கு சொந்தமான, இன்னைக்கு அது 60 கோடின்னு சொல்லப்படுது. உண்மையான நில ரேட்டு முறைப்படி பார்த்தா பல 100 கோடி ரூபாய். ஒரு தனி ஆளோட திருட்டு கிடையாது. எஃப்ஐஆரின் படி இது ஒரு ஃபேமிலி நெட்வொர்க், ஒரு கூட்டுச்சதி. மதுரை நிலம், தூத்துக்குடி பதிவு, திண்டுக்கல்ல அடமானம். 3 மாவட்டம், ஒரே நிலம், ஒரே திட்டம். சரி, இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தப்ப கோவில் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? 2021 அப்ப இருந்த ஆட்சியில போய் புகார் கொடுக்குது. நடவடிக்கை 0, யாருமே எடுக்கல. அறநிலையத்துறை கண்டுக்கல. 2021 2026 வரைக்கும் 5 வருடங்கள் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவாகல, ஒரு கைது கூட நடக்கல. இது வேணும்னே நான் சொல்றது இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கார்ட்ல இருக்கிற வெறும் டேட் கணக்கை வச்சு நான் சொல்றேன். நீங்களே போய் பாருங்க, கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இன்டர்நெட்ல இருக்கு. அப்புறம் 2023 தான் பிரஷர் தாங்காம அறப்போர் இயக்கம் இந்த விஷயத்துக்குள்ள வருது. அவங்க நிர்வாகி ஜெயராமன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இது. பத்திரப்பதிவு துறையில நடக்கிற முறைகேடுகளை ஆய்வு பண்ணிட்டு இருந்த போதுதான் இந்த மோசடி அவங்க கண்ணுல பட்டுச்சு அப்படின்னு நிர்வாகி ஜெயராமன் சொல்றாரு. அவங்க சொல்றபடி இந்த மொத்த திட்டத்துடைய மூளை உசிலம்பட்டி இளையராஜா. அதோட சேர்த்து இன்னொரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. அதே இளையராஜா பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய மகன் நயினார் பாலாஜியோடு சேர்ந்து சென்னையில 1 ஏக்கர் நிலத்துக்கு ராதாபுரத்துல ஒப்பந்தம் பத்திரம் பதிவு பண்ணாராம். புகாருக்கு அப்புறம் 2023 அந்த பதிவும் ரத்து பண்ணப்படுது. இது அறப்போர் இயக்கத்துடைய குற்றச்சாட்டு மை ஃப்ரெண்ட்ஸ். இதுல யார் மேல என்ன குற்றம்னு முடிவு பண்றது நாம கிடையாது, கோர்ட்டு தான். ஆனா ரெக்கார்ட்ல இருக்கிறத நாம இங்க கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த மொத்த நில மோசடியில பிஜேபி நிர்வாகி நயினார் நாகேந்திரனுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் தொடர்பு இருந்திருக்கு. இப்போ 2026 வாங்க. தாவேக அரசு பதவி ஏத்துச்சு. அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் உத்தரவுப்படி கோவில் இணை கமிஷனர் செல்லத்துறை கிட்ட இந்த புதுசா ஒரு புகார் கொடுக்கப்பட்டுச்சு. அமைச்சர் ரமேஷ் வந்த பிறகு மதுரை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் 19 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணுது மை ஃப்ரெண்ட்ஸ். குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? கோவில் கட்டளை நிலங்களை அபகரிக்க கூட்டு சதி, நீதிமன்ற உத்தரவு மீறப்பட்டிருக்கு, பத்திரப்பதிவில் இருக்கக்கூடிய சட்டங்களும் மீறப்பட்டிருக்கு அப்படின்னு அமைச்சர் ரமேஷ் சொன்னதுக்கு பிறகு 19 பேர் மேல கேஸ் போடப்படுது. அப்புறம் ஆகஸ்ட் 4 யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நடவடிக்கை. டிப்யூட்டி கலெக்டர் அன்பழகன் கைது செய்யப்படுறார். இது யாராவது கேட்டீங்களா ஊடகத்துல? இதெல்லாம் உங்களுக்கு சொல்றாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது சும்மா வந்தா போனா செய்தி கிடையாது. ஒரு சர்விங் டிப்யூட்டி கலெக்டர் கோவில் நில வழக்குல கைது செய்யப்படுறார். முதல் கையெழுத்து போட்டது 10 வருஷத்துக்கு முன்னாடி. இவர் போட்ட கையெழுத்து 10 வருஷம் கழிஞ்சு இன்னைக்கு கைது செய்யப்படுறார். இங்க ஒரு விஷயத்தை நேர்மையாக சொல்லி ஆகணும். கைதுனா குற்றம் நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இவர் குற்றவாளியா இல்லையா அப்படின்னு கோர்ட்டு தான் சொல்லணும். ஆனா 5 வருடமாக அசையாத ஒரு ஃபைல் இப்ப அசைஞ்சிருக்கு. இது ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய உண்மை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் அந்த ப்ராமிஸ் பண்ணபடி அந்த கணக்கை சொல்றேன். மீனாட்சி அம்மன் கோவில் தரப்பு உயர் நீதிமன்றத்தில் சொன்ன டேட்டா இது. மீனாட்சி அம்மனுக்கு அதோட உப கோவில்களுக்கும் சொந்தமாக மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, புதுக்கோட்டை உட்பட 12 மாவட்டங்கள்ல 1234 ஏக்கர் நிலம் இருக்கு. 133 பிளாட்ஸ். இவங்களுக்கு சொந்தமாக 108 கடைகள் இருக்கு. இப்ப கணக்கு போடுங்க. 1.73 ஏக்கருக்கு 60 கோடி ரூபாய்னா ஒரு ஏக்கர் ரஃப்லி 34 கோடி ரூபாய். 1233 ஏக்கர் எல்லாம் மதுரை மாதிரியான பிரைம் இடம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆயிரக்கணக்கான கோடி மதிப்பு.
அத்தனை யாரோட சொத்து? உங்க சொத்து இல்லை, ஏன் சொத்து இல்லை, அம்மனோட சொத்து. அதனால தான் உயர்நீதிமன்றமே கேட்குது, இந்த சொத்துக்கள்ல எத்தனை வேற ஆளுங்க பேர்ல இருக்கு, அதை மீட்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க கடந்த 5 வருடத்துல அப்படின்னு கேள்வி கேட்டா 0. இப்ப தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறம் வருவாய்த்துறை அதிகாரிகள் கூட்டம் போட்டு ஆக்கிரமிப்பு அடையாளம் காணக்கூடிய வேலை நடக்குதுன்னு கோவில் தரப்பு கோர்ட்ல இன்னைக்கு சொல்லியிருக்கு. சரி, இது மதுரையில மட்டும்தான் நடக்குதா? கிடையவே கிடையாது. இப்ப பழனி பாருங்க, பழனியில் இருக்கக்கூடிய தண்டபாணி சுவாமி மடத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நிலம் தனிநபருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. அங்கேயும் சார் பதிவாளர் உட்பட பலர் மேல இன்னைக்கு சிபிசிஐடி வழக்கு இருக்கு. அந்த வழக்குல நீதிமன்றமே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஏற்கனவே இவர்கள் தனி நீதிபதியையும் நீதிமன்றத்தையும் ஏமாற்றி இது போன்ற ஒரு ஆணையை இவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க. கோர்ட்டையே ஏமாத்துற அளவுக்கு போன சிஸ்டம் இது. மதுரையில் 60 கோடி, பழனியில் 100 கோடி, இன்னும் 1233 ஏக்கர் நிலம் கோயிலுக்கு சொந்தமான நிலம் தெற்கு தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கு. தெற்கு மாவட்டங்களில் மட்டுமே 12 மாவட்டங்களில் மட்டுமே இருக்கு. இது தனித்தனி சம்பவம் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க இதை ஒரு பேட்டர்னாக பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கடந்த 10, 15, 20 வருடங்களாக வேற வேற ஆட்சியில் வேற வேற தலைவர்கள், வேற வேற அரசியல்வாதிகள் இது மாதிரி சார் பதிவாளர்களை முன்ன வச்சு இந்த நிலங்களை ஆட்டைய போட்டிருக்கிறாங்க. இங்க வள்ளுவர் ஒரு வரி சொல்லியிருக்கிறாரு, குறள் 171, நடுவின்றி நண்பொருள் வெகின் குடிபொன்றி குற்றமும் மாங்கே தரும். அர்த்தம் ரொம்ப சிம்பிள். நியாயம் இல்லாம இன்னொருத்தருடைய நல்ல சொத்தை ஆசைப்பட்டு எடுத்தா அவன் குடும்பமே அழியும், அதுக்கு சேர்ந்து பழியும் கூடவே வரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இங்க பாருங்க, யாருடைய சொத்துக்கு ஆசைப்பட்டாங்க? கோடி மக்கள் கும்பிடுற அம்மனுடைய சொத்து, அதுவும் ஒரு பெண். இதை விற்கக்கூடாது, அடமானம் வைக்கக்கூடாது, யாருமே அபகரிக்க கூடாது அப்படின்னு எழுதி வச்ச சொத்து. அந்த சொத்துல இருந்து வர்ற வாடகையை வச்சு அம்மனுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு வச்ச சொத்து. வள்ளுவர் சொன்ன அந்த பழி இப்ப 10 வருடம் கழித்து ஒரு எஃப்ஐஆராக ஒரு டிப்யூட்டி கலெக்டரா இருந்து கூட கைதாக வந்து நிற்குது. நான் சொல்றேன், அடுத்த 1 வருஷத்துல தமிழ்நாடு முழுக்க கோவில் நில ஆவணங்கள் தோண்டப்படும். அப்படி தோண்டப்படும் போது மதுரை, பழனி இது மாதிரி இன்னும் குறைஞ்சது 5-6 பெரிய கோயில் நில வழக்குகள் கண்டிப்பாக வெளியே வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பல அரசு அதிகாரிகள் விசாரணை வட்டத்துக்குள்ள கண்டிப்பாக வருவாங்க. ஏன் இவ்வளவு கான்ஃபிடன்ஸா நான் சொல்றேன்னா, பேப்பர் பேசும், பொய் சொல்லாது. ஆவணங்கள் கண்டிப்பாக பேசும். ஒவ்வொரு பட்டா மாற்றத்துக்கும் ஒரு டேட் இருக்கு, ஒரு கையெழுத்து இருக்கு, ஒரு ஆபீசருடைய பேர் இருக்கு. அதனால தோண்டுனா எல்லாமே வரும். சரி, நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி, கடவுள் சொத்தையே காப்பாற்ற முடியலன்னா உங்க பட்டாவுக்கு என் பட்டாவுக்கு என்ன கேரண்டி? அதுக்கு நான் பதில் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொத்த வழக்கிலையும் கடைசியில அம்மன் நிலத்தை காப்பாத்தினது யாரு? போலீஸ் இல்ல, ஆபீசர் இல்ல. 1930ஆம் ஆண்டுல அந்த அம்மா எழுதி வச்ச அந்த பேப்பர் தான். விற்கக்கூடாது, அடமானம் வைக்கக்கூடாது, மாற்றக்கூடாதுன்னு அந்த 3 வரிகள் 96 வருடம் கழிஞ்சு இன்னைக்கு அது வேலை செஞ்சு. 96 வருடம் அந்த பேப்பர் காத்திருந்து கடைசியில கோர்ட்ல சாட்சி சொல்லுச்சு. அதான் உங்க கேரண்டியும் அந்த டாக்குமெண்ட் தான். உங்க டாக்குமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, உங்க ஊர் கோயிலுக்கு சொந்தமான நிலம் கூட இன்னைக்கு யார் கையில இருக்குன்னு அந்த ஊருக்கு தெரிஞ்சிருக்கணும். விழிப்பா இருக்கக்கூடிய மக்கள் தான் எந்த சொத்தாக இருந்தாலும் அந்த சொத்துக்கான உண்மையான பூட்டு. இப்ப உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மொத்த விவகாரத்துல பெரிய தப்பு அப்படின்னு பார்த்தா எது? இதை உண்மையிலேயே அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணாங்கல்ல அந்த நபர்களா, 5 வருடம் கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு என்ன அப்படின்னு இருந்த ஒரு சிஸ்டமா? ஏயா பியா? உங்க பதிவை கமெண்ட்ல போடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு விளக்கி ஒரு வரி சொல்லுங்க. உங்க ஊர் கோயில் நில விவகாரம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா அதையும் உங்க ஊர் பேரோட சேர்த்து இந்த வீடியோல கமெண்ட்ல போடுங்க. அடுத்த எபிசோடுக்கு நம்ம அதை கண்டிப்பாக பயன்படுத்துவோம். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கொஞ்சம் லாங் வீடியோ, பட் ரொம்ப முக்கியமான கருத்துங்கிறதுனால எல்லாம் விளக்கி சொல்ல வேண்டியதா இருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh.
Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் as I always say, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.